பக்கவாதத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ தூக்கமின்மை, தூக்கம் இல்லாம இருக்கும்போது, அது நம்மளோட பாடியில எல்லா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸையும் கூட்டும். பிரஷர்லேருந்து சுகர் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பாதிக்கும்போது, இது ஸ்ட்ரோக் ரிஸ்கையும் கூட்டுகிறது. அதனால தூக்கம் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ, அதே போல் முக்கியம் எந்த நேரத்தில நம்ம தூங்குறோம் அப்படின்றது. காலைல 3 மணிக்கு படுத்துட்டு 11 மணிக்கு எந்திரிக்கிற அந்த 8 மணி நேரம் ஆரோக்கியமானது அல்ல. எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எவ்வளோ நேரம் தூங்குறோம், எப்படி தூங்குறோம், அந்த ஸ்லீப் ஆர்க்கிடெக்சர் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது அத்தனையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா, ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். சாயந்தரம் 4, 5 மணிக்கு மேலே காஃபி, டீ குடிக்கிறது இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இருக்கக்கூடாது. டிவி பார்ப்பது இருக்கக்கூடாது. புக்ஸ் படிக்கலாம், நண்பர்களோடு பேசலாம், வீட்டில் இருக்கிறவங்களோட உரையாடலாம். ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்ட்ரோக் ரிஸ்கை குறைங்க.